சமீபத்துல சிவராஜ்குமார் அவர்களுக்கு புற்றுநோய் வந்ததாகவும், அதற்கு அறுவை சிகிச்சை செஞ்சு கொள்ள அவரு அமெரிக்கா போனதாகவும் ஒரு செய்தி வந்தது. அந்த செய்திய கேட்டு சினிமா ரசிகர்களும், சிவராஜ்குமார் அவர்களின் ரசிகர்களுமே ரொம்ப கவலையில ஆட்பட்டாங்க. ஆனா எல்லாத்திலிருந்தும் மீண்ட சிவராஜ்குமார் அவர்கள், "நான் டபுள் பவரோட திரும்ப வரேன்" அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட் பாக்க சினிமா பவன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு திரையுலகின் சூப்பர் ஸ்டாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா, அவரோட ரசிகர்களையும் அது பயங்கரமா பாதிக்கும். அவருக்கு சிறுநீரக பையில புற்றுநோய் பாதிப்பு இருந்தது தெரிஞ்சு, அவரு அமெரிக்கா போய் அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு. ஆப்பரேஷனுக்கு முன்னாடி ரொம்பவே எமோஷனலா ரசிகர்கள் கிட்ட ஒரு வீடியோ பேசிட்டு போனாரு. "உங்க அன்பு எனக்கு பெரிய தைரியத்த குடுக்குதுன்னு" உருக்கமா சொன்னாரு. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தன் மனைவியோட ஒரு வீடியோ வெளியிட்டாரு. அந்த வீடியோல அவரு "நான் புற்றுநோயில இருந்து முழுசா குணமடைஞ்சுட்டேன்னு" சொன்னது அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுத்துச்சு. மேலும் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடக்கல. சிறுநீரக பை நீக்கி செயற்கையா ஒரு சிறுநீரக பை பொருத்திருக்காங்கன்னு அவருக்கு என்ன சிகிச்சை நடந்ததோ அத சொல்லி ரசிகர்களுடைய குழப்பத்தையும் போக்கினாரு. அவர் சீக்கிரமா இந்தியா திரும்புவாருன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம, ரசிகர்கள் பயப்படக்கூடாதுன்னு ஒரு தைரியமான வார்த்தையும் சொன்னாரு. "நான் மறுபடியும் வந்தா முன்னாடி இருந்த சிவானாவோட டபுள் பவர்ல திரும்பி வருவேன்னு" சொன்னாரு. இந்த வயசுலயும் உடல்நிலை பிரச்சனை வந்த பிறகும் சினிமா மேல அவருக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும், ரசிகர்கள மகிழ்விக்க அவர் எடுக்கிற முயற்சியும் தான் இந்த டபுள் பவர் பேச்சுக்கு முக்கியமான காரணம். இப்போ அவர் மறுபடியும் பழைய வேகத்துல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. வர இருக்கக்கூடிய சிவராஜ்குமாரின் படங்களுக்கு நீங்க எந்த அளவுல எதிர்பார்ப்புல இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிவராஜ்குமாரின் வாரத்துல அவரை பத்தின தெரியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா பவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.